தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பிள்ளைகள் என்ன படிக்கின்றார்கள் என பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையாடல். முதலியார்பேட்டை ரயில்வே கேட் பகுதியில் நெரிசலுக்கு தீர்வு காணாவிட்டால் பொதுநல அமைப்பினர்களுடன் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும். சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவிப்பு. புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் முருகன் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தவளக்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வாய்க்கால் தூர்வாரும் பணி சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். வில்லியனூர் அரசு பெண்கள் பள்ளி மாணவிகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் நிகழ்ச்சி. ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வாளர்கள் ஊழியர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என மாணவர்கள் மத்தியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உருக்கமாக பேசினார். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் பரீட்சா பே சர்ச்சா 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி மாணவர்களுடன் உரையாடும் காணொலி காட்சி நிகழ்வில் திரையிடப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்று புதுச்சேரியில் சிபிஎஸ்இ தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர் மத்தியில் தனது பள்ளி பருவ கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அவர் பேசும்போது தனது தந்தையின் கவனிப்பால் தான் இத்தனை பதவிகளுக்கு உயர்ந்துள்ளேன் என கூறிய அவர், பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், கல்வித்துறை செயலர் ஜவஹர், இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர் டிராப் அவுட் ரேஷியோ கம்மி பண்ணுறதுக்காக திருப்பியும் ஒரு பிரைவேட் சோர்ஸில் ஒரு ப்ரோக்ராம் எடுத்தார். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நில் டிராப் அவுட் ரேஷியோ டில் 8th ஸ்டாண்டர்ட். அது அப்படிதான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தார். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் இந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல, இட்ஸ் எவல்யூஷன். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் கூட அந்த இன்ட்ராக்ஷனால அந்த எவல்யூஷன் ஆஃப் திஸ் ஐடியா. அண்ட் பிரதமர் பதவியில் இருக்கிறவரை உங்களை பத்தி எல்லாம் கவலைப்படுறது தேவையில்லை, உங்களுக்கு எக்ஸாம்லுக்கு அட்டென்ஷன். பட் அப்புறம் கூட அவ்வளோ அக்கறை வச்சு அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. யூ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் தட் வி ஹேவ் அ பிரைம் மினிஸ்டர் லைக் ஹிம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். முதலியார்பேட்டை ரயில்வே கேட் பகுதிகளில் சாலைகளை விரைந்து சரி செய்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பொதுநல அமைப்புகள் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி கடலூர் ரோட், முதலியார்பேட்டை ரோடேர் மில் ரயில்வே கிராசிங் மற்றும் புவன்கரே வீதி ரயில்வே கிராசிங் கேட் பகுதிகளில் ரயில்வே துறை சார்பாக பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது ரயில்வே கிராசிங்கை வாகன ஓட்டிகள் கடக்கும் சாலை பகுதிகளை உடைத்து அப்புறப்படுத்தி பழுது பார்த்ததாக தெரிகிறது. பழுது பார்க்கும் பணி முடிந்த பிறகு ரயில்வே தண்டவாள பகுதியை ஒட்டியிருக்கும் ரயில்வே கிராசிங்கின் சாலை பகுதிகள் குண்டும் குழியுமாக மாறிவிட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் ரயில்வே கிராசிங்கை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் ரயில் போக்குவரத்து நேரங்களில் கேட் மூடப்பட்டு மீண்டும் திறக்கும் போது எதிரெதிரே வரும் வாகனங்கள் ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டு ஒரே நேரத்தில் எதிரும் புதிருமாக நின்று விடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட நேரம் போக்குவரத்து தடைபடுகிறது.
அதன் அருகே தற்காலிக பேருந்து நிலையமும் செயல்படுவதால் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் பேருந்துகளும் ஒன்றை ஒன்று முந்தி செல்ல முற்படுவதாலும் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தடை ஏற்படுகிறது. இப்படி இருக்கும் சூழலில் அங்கு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த போக்குவரத்து காவலர்கள் பணியில் இருப்பதில்லை. இதை பொதுமக்கள் பலமுறை சுட்டிக்காட்டியும் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. ஆகையால் நிலைமைகளை கருத்தில் கொண்டு போக்குவரத்து காவல்துறையும் ரயில்வே துறையும் இணைந்து செயல்பட்டு அங்கு குண்டும் குழியுமாக இருக்கும் பகுதிகளை உடனடியாக சரி செய்து தீர்வு காண வேண்டும். இல்லையென்றால் பாதிக்கப்படும் பொதுமக்களை திரட்டி பொதுநல அமைப்புகள் சார்பாக ரயில் மறியல் போராட்டம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணை அமைச்சர் முருகன் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுவது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக அலுவலகத்தில் கொண்டாடப்படும் விழாவில் இலவசமாக தட்டுவண்டி, மிக்சி, கிரைண்டர், தையல் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அன்றைய தினம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் தங்க மோதிரம் அணிவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் முக்கிய இடங்களில் ஜெயலலிதாவின் உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் எல். முருகன் புதுச்சேரி குறித்து பல தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் விதத்தில் பேசியுள்ளார். பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் எந்த அரசியல்வாதியிடமும் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கக்கூடாது என்ற நிலைமைக்கு வர வேண்டும் என்றார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைப்பது, ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரிக்கு உரிய இடங்களை கேட்டு பெறுவது என்ற பல்வேறு விதங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்த அன்பழகன், இந்த அரசு உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த முடியாத அரசாக உள்ளது என்றும் விமர்சனம் செய்தார். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுடைய நலனுக்காகவும் வாழ்ந்து மறைந்தும் மறையாமல் அனைவருடைய இதயத்திலும் கொண்டிருக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய 27வது பிறந்த நாள் புதுச்சேரி மாநிலம் நலன் கழகத்தின் சார்பில் சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிறோம். லாஸ்பேட்டை ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி முதல் பூஜை, தனபூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற்றது. இதனிடையே மங்கள இசையுடன் தொடங்கி 6வது கால யாக பூஜைகள், அக்னி காரியம், யாகசாலை நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி, வி.பி. சிவக்கொழுந்து உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னாள் சபாநாயகருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது. மொளப்பாக்கம் அரசு நடுநிலைப்பள்ளியில் பூச்சி மாத்திரை தரப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை புனிதவதி மற்றும் ஆசிரியர்கள் உடன் இருந்தனர். இவ்விழாவில் சுகாதார உதவியாளர் தாமோதரன், சூரமங்கலம் அரசு மருத்துவமனை குடற்புழு மாத்திரையின்
பயன்கள் மற்றும் உட்கொள்ளும் முறையை மாணவர்களுக்கு எடுத்து கூறினார். பள்ளி தலைமை ஆசிரியை சுகாதார உதவியாளர்கள் பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு மாத்திரை வழங்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியை சுகாதார உதவியாளர்கள் பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு மாத்திரை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆசிரியை ஜெயந்தி செய்திருந்தார். பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆசிரியர் மகேஷ் மற்றும் ஜெகதீஷ் உடனிருந்தார்கள். விழாவில் சூரமங்கலம் டாக்டர் அனிதா மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு பூர்த்தியை ஒட்டி நடைபெற்ற திரு வீதி உலா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் சாலை அருந்ததி நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு பூர்த்தியையொட்டி அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ராஜா நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், விழா குழுவினர்கள், ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம் ஆகியோர் செய்திருந்தனர். ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரை விடுபட்டுள்ள கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 37.22 லட்சத்திற்கு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியின் மூலமாக காமராஜர் சாலை பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிகங்களின் உரிமையாளர்கள் பயனடைவர். இப்பணிக்கான பூமி பூஜை நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர்கள் பாலசுப்ரமணியன், உமாபதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே செல்வமுத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மரக்காணம் அருகே செய்யாங்குப்பம் காட்டுக்கொல்லை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற செல்வ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு காப்பு கட்டுதல், கணபதி பூஜை, நவக்கிரக பூஜை, சக்தி பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாக சிறப்பு பூஜைகளுடன் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகளும் செய்தனர். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கோபூஜை, சந்தான பூஜை, வாஸ்து பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாக பூஜைகள், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கலசம் புறப்பாடு நிகழ்ச்சிகளுடன் வான வேடிக்கைகள், மங்கள இசை நிகழ்ச்சிகளும், வேத மந்திரங்களும் திருவேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா பங்காரு அடிகளாரன் மகன் அன்பழகனார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம், புதுவை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் ரூபாய் 2 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பொன்னு முத்துமாரியம்மன் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் MNR பேரவை ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் ரூபாய் 2 லட்சம் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக ஆலய நிர்வாகியிடம் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதில் ஆலய நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் தமிழை நன்கு படிக்க வேண்டும் என பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ. பாரதி வலியுறுத்தினார். பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. பாவேந்தரும் பைந்தமிழும் என்ற தலைப்பில் நடைபெற்ற 75வது மாத விழாவுக்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கி பாவேந்தரும் பைந்தமிழும் என்ற தலைப்பில் பேசினார். அப்போது அவர், உயிருக்கு நிகரான தமிழ்மொழி எதிர்காலத்தில் செழிப்புடன் இருக்க மாணவர்கள் தமிழை நன்கு கற்க வேண்டும் என வலியுறுத்தினார். செயலர் வள்ளி கிருஷ்ணகுமார், நமச்சிவாயம், மீனாட்சி தேவி கணேஷ், புவனேஸ்வரி ரகுராமன், வேல்விழி சிவக்கொழுந்து முன்னிலை வகித்தனர். அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வா தமிழா என்ற தமிழ் வளர்ச்சி பாடல் காணொலியை தயாரித்து
பிரான்ஸ் சக்திக்கு கவிஞருக்கும் அறக்கட்டளை சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார். பிரான்ஸ் சக்திக்கும் கவிஞர்களுக்கும் அறக்கட்டளை சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றினார். கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குநர் கலியப்பெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். பிரான்ஸ் சக்தி அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மகிழ்வுரையாற்றினார். உலக தாய்மொழி நாளினை முன்னிட்டு தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே என்ற பாரதிதாசன் கவிதை வரிக்கு தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 50 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பொய்யாது ஏகாம்பரம், கவிஞர் மதன் ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். நிறைவில் விசாலாட்சி நன்றி தெரிவித்து பேசினார். அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாக குழு அதிகாரி பதவியேற்பு நிகழ்ச்சி ஆலயத்தில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்தின் புதிய நிர்வாக அதிகாரி பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவில், விநாயகர் கோவில், ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம், மாஞ்சோலை ஸ்ரீ காளி கோவில், ஸ்ரீ ஒண்டிய ஐயனாரப்பன் ஆலயம், நூறடி ஐயனாரப்பன் ஆலயம், காக்கையன் தோப்பு, ஸ்ரீ பிரம்மரிஷி ஆலயம் உள்ளிட்ட 7 ஆலயங்களுக்கான நிர்வாக அதிகாரியாக அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அமுலு என்கின்ற கமலஜோதியை புதுச்சேரி இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதன் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் கீதநாதன், மாநில கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன், மதிமுக மாநில அவைத் தலைவர் செல்வராஜ், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பாஜக நிர்வாகி வசந்தராஜ், அதிமுக நகர செயலாளர் ஜெயக்குமார், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் வீரப்பன், கிருஷ்ணமூர்த்தி, வழக்கறிஞர் ருத்ரகுமார், அசோக்ராஜ், ராதாகிருஷ்ணன், பாலு, குருமூர்த்தி, சந்திரமோகன், முருகராஜ், சாந்தகுமார், காமராஜ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாக அதிகாரிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மாரியம்மன் கோவில் தெரு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவில், ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில், ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. விசேஷ மங்கள ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாராதனை, கலச புறப்பாடு நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், டாக்டர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழுவினர்கள், இளைஞர்கள் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். மேலும் பாஜக மாநில செயலாளர் சரவணன், அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் நிதியுதவி வழங்கினார். நோனாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற 100 நாள் வேலைக்கான பணிகளை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மற்றும் நோனாங்குப்பம் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட சம்போடைக்குளம் வாய்க்காலை ரூபாய் 4,80,000 திட்ட மதிப்பீட்டில் 1,488 மனித வேலை நாட்களை கொண்டு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி மற்றும் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட தண்ணீர் தொட்டி வாய்க்காலை ரூபாய் 3,24,000 திட்ட மதிப்பீட்டில் 999 மனித வேலை நாட்களை கொண்டு வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி ஆகியவற்றை
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர்கள் சங்கர், கனகராஜ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை ஒட்டி வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி மாணவிகளுக்கு குடற்புழு மாத்திரைகள் வழங்கப்பட்டன. வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தேசிய குடற்புழு நீக்க தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், தொழில்நுட்ப பள்ளிகள், தொழில் கல்வி கூடங்கள், அங்கன்வாடி மையங்கள் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் குடற்புழு மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசிரியை சங்கரி தேவி வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன், மருத்துவ அதிகாரி பூங்குழலி ஆகியோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாணவிகளுக்கு வழங்கினர். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார், இரும்பு சத்து அதிகமுள்ள காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகைகள் மற்றும் தானியங்களை அதிக அளவில் உட்கொண்டு இரத்த சோகையை தடுக்க வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் அருணாதேவி, கனகா சரவணன், பிரபாகரன், வள்ளி, முருகையன், வேலாயுதம், மகாராணி ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மாணவிகள் இரத்த சோகை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். குடற்புழு நீக்க விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் புதிய மின்மாற்றியை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் பகுதி சப்தகிரி டைமண்ட் சிட்டியில் ரூபாய் 18 லட்சம் மதிப்பில் புதிய டிரான்ஸ்பார்மரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு மின்மாற்றியை இயக்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் ஜேம்ஸ், இளநிலை பொறியாளர் முத்துக்குமார் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. காரைக்கால் பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 9ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. 2ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ மகா காளி அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் 68வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்கமாக 7th டே அட்வென்டிஸ்ட் கல்வி மண்டல அதிகாரி இறை வணக்கம் செலுத்தி விழாவினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினரை பள்ளியின் முதல்வர் முனைவர் ஸ்பர்ஜன் சுகுமார் அறிமுகப்படுத்தினார். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு அறிக்கையை நகரப்பள்ளியின் வளாக பொறுப்பாளர் பீட்டர் ஆண்டு அறிக்கையை வாசித்தார். விழாவிற்கு வருகை புதுச்சேரி கல்வித்துறையின் முதன்மை கல்வி அதிகாரி மோகன் கலந்து கொண்டு கல்வியின் அவசியத்தையும் அதனால் ஏற்படும் மாற்றங்களையும் பற்றியும்
இன்றைய நிலையில் மாணவர்களின் நிலை பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார். மேலும் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும், வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும், அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி தந்த ஆசிரியர்களுக்கு பரிசுகளும் வழங்கி பாராட்டினார். மேலும் தென்கிழக்கு இந்தியா ஒன்றியத்தின் இணை செயலாளர் ஆர்த்தர் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. விழாவின் நிறைவாக பள்ளியின் பொருளாளர் அப்பல்லோ ஜோசப் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு செய்திருந்தது. Darsha R and the third rank Ojaswini Maham. Yes, and second place Emmanuel P and third place Rabian R. Second place Samiksha T and third place Sean Lehman. கோபாலன் கடைப்பேட் பகுதியில் அமைந்துள்ள வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியின் கோபாலன் கடைப்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று முகூர்த்த கால் அமைத்தல் நிகழ்ச்சியும், தொடர்ந்து யாகசாலை முதற்காலம், 2ஆம் காலம், 3ஆம் கால யாகசாலை பூஜைகளான கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், முதல் கால வேள்வி, கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ திருக்காமேஸ்வரர், ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் நவக்கோள் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிராம கௌரவ தலைவருமான கார்த்திகேயன் தலைமையில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலசங்க அகில இந்திய தலைவர் கண்ணன் ஈஸ்வரன் அடிகளார், வாமதேவ சிவகுமார சுவாமி தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் தணிக்கைவேல், வீரவேல், வீரப்பன் மற்றும் விழா குழுவினர்கள், கோபாலன் கடைப்பேட் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. குருமாம்பேட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குருமாம்பேட்டில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டம் 2025ற்கான கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தின. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார். குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ராஜாராம், ஆலோசகர் ஆசிரியர் செந்தில் குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கத் தலைவர் ரமேஷ் முருகவேல் தலைமை தாங்க, செயலாளர் சரவணன் ரோட்டரி கிளப் நிர்வாகிகளை அறிமுகம் செய்தார். ரோட்டரி கிளப் கேலக்சி தலைவர் கருணாநிதி, செயலர் பழனி, பொருளாளர் ரகுவரன் ஆகியோர் கோலப்போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி கேலக்சி சார்பில் பரிசுகளை வழங்கினர். இவற்றுக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். பெரியகாட்டுப்பாளையம் மாருதி பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கில் கிளப் உறுப்பினர்களுக்கான இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்த பெரியகாட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாருதி பேட்மிண்டன் விளையாட்டு அரங்கில் கிளப் உறுப்பினர்களுக்கான இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. ஸ்ரீ மாருதி பேட்மிண்டன் அகாடமி உரிமையாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் முன்னாள் மேயர் பேட்மிண்டன் கிளப் செயலாளர் நாகலிங்கம் வரவேற்புரையாற்றினர். செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் ராமு, ராஜராஜேஸ்வரி குரூப்ஸ் உரிமையாளர் கதிரவன், புதுச்சேரி மாஸ்டர் பேட்மிண்டன் அசோசியேஷன் பொருளாளர் உமாசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு இறகுப்பந்து போட்டியை தொடங்கி வைத்து விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினர்.
முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மாருதி பேட்மிண்டன் உரிமையாளர் பொன்னாடை பொருத்தி வரவேற்று நினைவு பரிசுகளை வழங்கினார். கிளப் உறுப்பினர்கள் 80 பேர் கலந்து கொண்டு விளையாடிய இந்த ஆட்டத்தின் நடுவராக பயிற்சியாளர் சங்கரன் செயல்பட்டார். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ மாருதி பேட்மிண்டன் உரிமையாளர் ரவிச்சந்திரன் மற்றும் அகாடமி செயலாளர் மனோ ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.